அட்டகாசமான சுவையில் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சட்னி ரெசிபி இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? முதல்ல கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதோ 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 6லேருந்து 7 வரமிளகாவை சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துட்டு மிதமான தீயில் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 3 பழுத்த தக்காளியை இது போல் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இதை லேசாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. தக்காளி சீக்கிரமாக நல்லா குழஞ்சி வரும். இந்த அளவுக்கு நல்லா தக்காளியும் வெங்காயமும் குழஞ்சி வந்த பிறகு 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. 3 டீஸ்பூன் வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய இது போல் அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. நான் ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளிச்சிக்கலாம். இட்லி தோசைக்கு வேறு லெவலில் இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.